பிரைஸ்லாட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம். ஆதியாகமம் 22 அதிகாரத்தின் 17 வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தையில நீங்க பாத்தீங்கன்னா 2 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. முதலாவது நமக்கு, அதுக்கு அடுத்தது நமக்கு பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆபிரகாமின் சந்ததியாராகிய விசுவாசத்தினாலே ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிற நமக்கும் இந்த வாக்குத்தத்தம் பொருந்தும். இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் முதலாவது கர்த்தர் என்ன பண்ணுவாரா, நம்மளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அதாவது நான் கண்டிப்பா நான் பண்ணுவேன்ப்பா, அதுதான் அது வார்த்தையுடைய அர்த்தம். 2 முறை ஆண்டவர் ஆணித்தரமா சொல்கிறார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். 2வது சொல்றாரு, உன் சந்ததியை நான் என்ன பண்ணுவாரா, நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு சகோதரி ஒரு சகோதரன் நினைக்கிறீங்க, எங்களுக்கு சந்ததியே இல்லையே, எங்களுக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுப்பார். வாக்குத்தத்தமாய் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வருடத்துல கர்த்தர் உங்க மனைவியுடைய யூட்ரஸை கர்த்தர் ஓபன் பண்ண போறாரு. உங்க மனைவியுடைய யூட்ரஸ்ல ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க போகிறீங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, உன் சந்ததி ஆசீர்வதிப்பாரா. எப்படி ஆசீர்வதிப்பார்? வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல. வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? கடற்கரை மணலை எண்ண முடியுமா? இன்றைக்கு ஆண்டவன் திட்டமும் தெளிவுமா சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல கர்த்தர் என்ன பண்ணுவாரா, பெருக பண்ணுவார். ஒருவேளை உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க, உங்க பிள்ளைகளுக்கு பிள்ளை இல்லையா, இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப வாக்குத்தத்தமா சொல்றாரு, அம்மா உனக்கு மட்டும் இல்லம்மா, உன் பிள்ளைகளையும் ஆண்டவர் எப்படி பண்ணுவாரா, பிள்ளைகளுக்கு பிறக்கிற பிள்ளைகளை கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவாரா. ஏன் பயப்படுறீங்க? இந்த வருஷத்தை தொடங்கும் போது துக்கத்தோட தொடங்குனீங்களே, இன்றைக்கு ஆண்டவர் ஆனந்தமாய் அதிகாரப்பூர்வமாய் ஆண்டவர் நம்மை நோக்கி இந்த வார்த்தையை கொடுக்கிறார். அவர் முதலாவது நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நம்மளுடைய சந்ததியை கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் பெருக பண்ண வல்ல தேவனா இருக்கிறார். சோர்ந்து போயிடாதீங்க. நம்ம வாழ்க்கை இதோடு முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு நன்றி. உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறதற்கு, நீர் கொடுக்கிற ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாய் எங்களை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகளை என் கர்த்தர் மாற்றுவீராக. அது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களுடைய சந்ததிகளை ஆண்டவரே வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் ஆண்டவரே கடற்கரை மணலை போலவும் நீங்க பெருகவே பெருக பண்றதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு நன்றி. இந்த வருடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்க விரும்புகிற, தொடங்க போகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் வாக்குத்தத்தமாய் சொல்றீங்க, இந்த வருஷம் நிச்சயமாகவே நீர் ஆசீர்வதிக்க போறீர், அவருடைய சந்ததியை பெருக பண்ண போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த இரவுல ஆண்டவரே, எத்தனை தாய் தகப்பன்மார் ஆண்டவரே மனம் திருந்தாத ஆண்டவரே சந்ததிக்காய் ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, மனம் திருந்தி உன் பக்கமாய் திரும்ப கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு கீழ்ப்படிதலின் ஆவி கட்டவிழ்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்பது போல குடும்பமாய் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க உதவி செய்யுங்க. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.